வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசு மக்கள் மீது சுமையை ஏற்றி வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். மத்திய அரசாங்கம் வணிக எரிவாயுனுடைய விலையை ஏறக்குறைய 1000 ரூபாய் உயர்த்தியிருக்கிற கொடுமை இந்த காலத்தில் நடந்திருக்கிறது. இதனால் வணிக நிறுவனங்கள் மிகப்பெரிய கடுமையான பாதிப்புக்கு ஆளாயிருப்பது மட்டுமல்ல, ஓட்டலில் விநியோகிக்கக்கூடிய உணவுப் பொருட்களுடைய விலை 20% உயரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் தலையிலே சுமையை மத்திய அரசு ஏற்றிருக்கிறது. தேர்தல் முடிவுகளெல்லாம் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த போக்கை எதிர்த்தும் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஈரான் மீதான போரை நிறுத்துவதற்கான ஒரு வலிமையான கண்டன இயக்கத்தை தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற மாநிலங்களே நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.